ஆமா. ஏய், சொல்லுங்க. சொன்னீங்க சொல்லுங்க. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:59. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் கத்தர் தந்த இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் ஒப்புவிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கத்தருடைய நடத்துதலில் நாங்கள் வழி நடத்தப்படுவோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், வாசிக்கப்பட வேண்டிய நாளுக்கான வசனம். ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. சங்கீதம் 20:1 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சங்கீதம் 20:1. நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: ஆதியாகமம் 28, 29, சங்கீதம் 33, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 18வது அதிகாரம். இந்த அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். அதிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேற்றைய நாளிலே டொரண்டோ பகுதியிலே மிகுந்த ஸ்னோ. நான் என்னை விட உயரமாக ஒரு ஸ்னோ மலை செய்திருக்கிறேன். அதனாலே நேற்றைய நாளிலே பாடசாலைகள் யாவும் மூடப்பட்டிருந்தன. பலர் வேலைக்கு போக முடியவில்லை. காலை வேளையிலே, மதிய வேளையிலே போகிறவர்கள் போக முடியவில்லை. வீடுகளில் வசிப்பவர்கள் விசேடமாக வெளியே போக முடியாத அவ்வளவுக்கு ஸ்னோ. அவர்கள் ஸ்னோ மட்டுமல்ல, அவர்கள் ரோட்டை க்ளீன் பண்ணி வீட்டை பிளாக் பண்ணிவிடுவார்கள். ஆனால் அந்த அடுக்கு மாடிகளில் குடியிருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நான் எங்களுடைய ஸ்னோ மவுண்டனை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளிலும் மீதியான ஸ்னோ வர இருக்கிறது. சுபா இளங்கோ அவர்கள் இருக்கிற பகுதியில், எங்களுடைய பகுதியில் இருப்பதை விட டபுள் மடங்கு அவர் கூட மிகுந்த கஷ்டப்பட்டு நேற்றைய நாளில் இந்த ஸ்னோக்களை ரிமூவ் பண்ணியிருக்கிறார். மாலை வேளையில் இணைந்தார். நித்திய வெளிச்ச நேரத்திலே கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தர் தந்த பலனுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியங்களை செய்வதற்கு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்ட்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் மிசுதாகாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே போல் சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து இணைவார்கள் காலை வேளையிலே. மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரி பீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். சகோதரி ரதி பாலசிங்கத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் இலங்கையிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி செல்வகுமாரி அவர்கள் இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா அவர்கள் பெங்களூர்லேருந்து இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் பாஸ்டர் அமுல்ராஜ் அவர்கள் சென்னை, இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு புதிய நாளையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதமாக. அதிகால வேளையில் இணைகின்றது மிகுந்த ஆசீர்வாதம். இந்த வகையில் இணைந்திருக்கிற
உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு மாலை வேளையில் இணைந்திருக்கிற இரவு வேளையில் இணைந்து ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இணைத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் கொடுக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நான் ஒரு 10-12 வருடத்துக்கு முன்னதாக ஒருவருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வானொலிகள் கிடைத்தன. அந்த வானொலியை நான் யூகேயிலே பெற்றுக்கொண்டோம். ஒரு சில வானொலிகள் அங்கு ஸ்டக் ஆகிவிட்டது. இது ஒரு சகோதரனிடம் கொடுத்து இதை இந்த ஆக்களுக்கு கொடுங்கோ என்று கொடுத்து சொல்லுகின்றேன். அவர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார். மீதியானவற்றை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் அவர் என்ன கேட்டார் என்று தெரியவில்லை. இப்பொழுது ரசிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். கத்தர் அந்த ஊழியத்துக்கூடாக அவர் செய்த ஊழியம், அதே வேளையிலே அவர் என்ன வானொலியை கேட்டாரோ தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஊழியத்தின் வானொலியாக அதை அனுப்பியிருந்தோம். கத்தர் அவரையும் ரட்சித்தார். அப்படியாக 12 வருடத்துக்கு பின்னதாக ரட்சித்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேளை கூட கடந்து செல்ல தொகுத்து வழங்க சகோதரி என்னிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைசலோட்டமா. ஆமேன். உங்களையும் எல்லோரையும் குடும்பங்களையும் வரவேற்றுக் கொண்டு வாரத்தின் இறுதி நாளிலே கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும், சபையிலே காணப்படுகின்ற பொழுதும், ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் கத்தரை கரந்தானை கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துக்கணும். God bless you. ஆமேன். சங்கமம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியன் குடும்பத்தின் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ராணியக்கா அவர்கள் என்னோடு கதைத்தார்கள். அங்கே இருந்த பழைய என்னுடைய சிநேகிதிகளும் கதைத்தார்கள். இருக்கிறார்களாம். ஆனால் அவருடைய கணவனுக்கு கொஞ்சம் கால் வீக்கம் இருக்குதா, கொஞ்சம் இதா இருக்குது என்று சொல்லி இருந்தா ஜபிக்கும்படி இருந்தார்கள். கததாமே அவருக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தரும் கூட இருந்து வழி நடத்துவாரோடும். அன்றைய நாளே நாங்க வாலிப ஜுவதிகளுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். கத்ததாமே இந்த வாலிப ஜுவதிகளை, அவர்களுடைய சந்ததியை கத்தர் காக்க வேண்டும். கத்தர் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்திலே வழிநடத்துவோம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கு சங்கீதம் 140 முதலாவது அதிகாரத்திலே, கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவர்களுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி முதலாவது வசனம் சொல்லுகிறது. இந்த வாலிய பிள்ளைகள் அங்கு ரட்சிப்பின் பாதையிலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட ரட்சிப்பின் பாதையிலே அங்கு பூரணப்படாதபடி அங்கு சில தடுப்புகள் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு பொல்லாத மனுஷர்களுக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும், கொடுமை உள்ளவர்களுக்கு அவர்களை விலக்கி ரட்சிக்க நாங்கள் தான் அந்த காரியத்தை எடுத்து நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமா அவர்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள், சிந்தைகள் மாற்றப்படும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த பொல்லாத மனுஷர் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அவர்களுக்குள்ளே இரக்கம், தயவு, கிருபை எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அவர்கள் தேவனை அறியவில்லை. அதனால் நன்மை என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்க இந்த வாலிப ஜுவதிகள் காக்கப்பட வேண்டும். இந்த பொல்லாத மனுஷருக்கு, கொடுமை உள்ளவர்களுக்கும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், ஒன்றான மெய்த்தேவன். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தில வாலிபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த தங்களுடைய பழைய நண்ப வாழ்க்கையில இருந்து தனிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவோடு வாழ்வது என்பது இயேசுவுக்கு முதல் இடம் கொடுத்து வாழுவது, அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வது,
பழைய நண்பர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவது. ஆனால் எங்களுடைய முதல் முதல் தேவனை தேடும்படியாக அந்த வாலிபர்களுக்கு உணர்வை கொடுக்கும்படியாக உணர்வுள்ள இதயம் கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு என்பது அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது, உடலை அன்பு கூறுவது. நண்பர்கள் இன்னும் பழைய பாவத்தில வாழுகிற நண்பர்கள் மீண்டுமாக அந்த பழைய பாவங்களுக்கு இழுத்து செல்லாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாக பழைய நண்பர்களை துண்டித்து விட அவர்களுக்கு சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்க வாலிபர்களுக்கு அந்த ஞானத்தை புத்தியை அறிவை கொடுப்பீராக. அந்த வாலிப பிராயத்தில் அந்த சிருஷ்டிகரை எங்கள் எல்லாரையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய சிருஷ்டிகரை நினைக்க கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபனே, பொல்லாங்கனை ஜெயிக்கிற பலத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். இந்த காலத்தில வேர்ஷிப் மூலமாக வாலிபனே எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. எழும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்துல வந்திருக்கிறது. அந்த வாலிப வயதில பாவங்களுக்கு பின்னாக ஓடாதபடிக்கு அந்த மெய்யான தேவனை நோக்கி ஓடும் பொழுது உனது வாழ்வு வளமாகும். உன்னுடைய வாழ்வில் ஞானத்தை புத்தியை அறிவை நித்தியமாக வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை ஒவ்வொரு வாலிபனும் தெரிந்து கொள்வானாக. அந்த வாலிபர்களுக்கு இப்படியான ஒரு உணர்வுள்ள இதயத்தை கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிப நாட்களில அந்த பாவ சாபங்களில போகாதபடி களியாட்டங்கள், பொல்லாத காரியங்கள், இளைஞர்கள் செய்கிற பாவங்களுக்கு உட்படாதபடிக்கு உனக்கு தருகிற கணவனோடு கொடுக்கப்பட்ட கணவரோடு மனைவியோடு நீ வாழும் பொழுது தேவனுடைய குடும்பத்தை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபரும் பெற்றுக் கொள்வானாக. ஆண்டவரே, இந்த பிசாசு என்று வாலிபர்களிடத்துல திருமணத்தை உழைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாலிபர்கள் ஒவ்வொரு இயேசுவை அறிந்த குடும்பமாக வாழ நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு வாலிபரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோவை நடத்துகிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்தோடு அவருடைய குடும்ப வாலிபர்களை உமக்கு பிரியமாக வாழ கிருபை செய்வீராக. ஜெனட் குடும்பத்தோடும் அவருடைய மகளுக்காக இந்த வாலிப பிராயத்துல உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை செய்வீராக. கணவருக்காக ஜபிக்கிறோம், பைபிளுக்காக ஜபிக்கிறோம், இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம், கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கூட இருப்பீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய சித்தம் இந்த பூமியில வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டோலி சிஸ்டர் வாலிப பிள்ளைகளாலே அங்கு தாய் தகப்பன்மார் அநேக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆகவே இந்த பிள்ளைகள் உணர்ந்து இந்த தாய் தகப்பனுக்கு கண்ணீர் வடிக்க விடாதபடி அங்கு ஒரு நல்ல கிரியைகளை, தங்களுடைய நல்ல கிரியைகளை தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய ஒரு கிருபைய தேவன் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தை
வாழருக்கு ஜெபிக்கிறதுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களோட கிருபை ஒவ்வொரு நிமிடமும் புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா இந்த கால நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஐயா உங்களோட வார்த்தையில அவங்களுக்கு அனுப்பி அவர்களை சுத்தமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களோட வெளியேறப்பட்ட இரத்தத்தினால எங்களை கழுவினீங்க ஆண்டவரே. அதே இரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து அவங்க போற இடங்கள்ல அவங்க இருக்கிற இடங்கள்ல எங்க இருந்தாலும் பெற்றத்தை சொல்லித்து அவர்களே அவங்களோட உள்ளங்களை மாற்றும்படி ஜபிக்கிறேன் அப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது உங்களோட வாக்குத்தத்தமாய் உங்களோட கற்பனைகளா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா அவர்கள் உங்களுக்கு பயந்து நடப்பதற்கானவரே அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வெளிப்படுத்தலை உங்கள் ரட்சிப்பையும் கட்டளையின்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலையும் வாலிபர்கள் அழிந்து போறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களையும் பார்க்கும் பொழுது போற நிலம்பரங்களை இருக்க வாலிபர்களும் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்கு பெரிதான ஒரு அன்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஜாப் இல்லாமைக்கு அலைந்து திரியும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா எங்க போவது உங்களுடைய அன்பு அவர்களை அன்னைக்கும்படி ஜபிக்கிற உங்களுடைய அன்பின் மூலமாக அன்னைங்க அப்பா. அவர்கள் உங்களுக்கு எழுந்து பிராசிக்கிறவர்களுக்காக நீங்க மாற்றுங்க அப்பா. நேற்றும் என்று மாறாதவரே இன்றும் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலபரத்துல இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களை காக்க வல்லவா இருக்கிறீங்க. உங்களை வெளியேற பெற்று வல்லமையின் மூலமாக உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக நீங்க அவர்களை இப்பொழுது எந்த நிலபரத்துல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிற இயேசு என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே எல்லா அசுத்தமான ஆவியும் பறந்து போய்விடும் ஆண்டவரே. அப்பா யாவற்றும் உள்ளக்கி அப்பா போடுவது உங்களோட ரத்த கோட்டைகளை அவங்களை கொண்டு வாங்க. உங்களோட சுத்தமா நீங்க இருக்கிறது போல அவர்களை ஆண்டவரே அந்த வாலிபர் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்கு அந்த கீழ்ப்படுகிற ஆவி அவங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது அவர்களுக்கு கீழ்ப்படிமையான ஆவி ஆட்டோமேட்டிக்கா வரும் ஆண்டவரே. அதுபடியா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. இங்க ஒரு போது ஒரு ஆத்மாவே நீங்க தள்ளிவிட மாட்டீங்க. காடானாலும் மேடானாலும் என்ன நிலபரல இருந்தாலும் அவர்கள் வெற்றி கொடி பிடிப்பதற்கானவரே அவங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆவிய அவங்க டிப்ரெஷன் ஆவிய எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பெல்லனும் அன்பும் தொல்லிந்த புத்தியை கொடுத்துக்கிறீங்க. அந்த தொல்லிந்த புத்தியை இந்த வாலிபர்களுக்கு கொடுத்து அப்பா வாலிபர் நாட்கள்ல உங்களை நினைக்க கூடியதாக அவர்களை எழுந்து பிரகாசிக்க கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து உங்க ரட்சிப்பை கொடுத்து அந்த அவர்கள் கீழ்ப்படுகிற ஆவியை அவங்க கொடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்காண்டவரே பெரிதான உங்களோட அன்பை கொடுத்து அவர்களை மீட்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க ஒரு போது அவர்களை தள்ளிவிட மாட்டீங்க. பாவியில் ரட்சிக்க வந்த தகப்பனே வாலிபரும் ஆண்டவரே அந்த ஈரான் தேசத்திலும் ஆண்டவரே அந்த வாலிபர் அழிந்து அப்பா ஒவ்வொரு பக்கமும் அவங்களை ஆண்டவரே அழித்து போடுறார்கள். அங்கேயும் ஒரு தயவை கொடுத்து அந்த வாலிபர்களின் உங்களோட சித்தத்தின் போய் நடத்துங்கப்பா. உங்களுக்கு எழுந்து பிராசிக்க ஜனமாக மாட்டுங்க. அவர்கள் உங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கு ஒரு வேறு பிரித்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவங்களுக்கு உங்களோட ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். புதிதான வாழ்வை வாழ்வதற்கு அப்பா உங்களால மட்டும்தான் அந்த ரட்சிப்பை கொடுத்து அவர்களை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறதா நிறையானபடியா உங்களோட சுத்தத்தின் படி நடத்துங்க. அவர்களை எழுந்து பிராசிப்பதற்கு உங்களோட வல்லமை நிறைந்த கரம் வழி நடத்துவதாக என்று கூறி ஜபிக்கிறேன்ப்பா. மறுபடியும் சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியம் வீண் போகாத வண்ணமாக உங்களோட கருத்துல மறுபடிப்பு கொடுக்கிறதப்பா. அவர்கள் மறைவுல செய்யற ஊழியங்கள் யாவற்றை நீங்க பாக்குறீங்கப்பா. அப்பா ஒரு கப் ஒன் கப்பா வாட்டர் யாருக்கும் தண்ணி ஒரு கப் கொடுக்கும் பொழுது அதுல இருந்து எங்களுக்கு அப்பா நீங்க கூறிக்கிறீங்க அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை நீங்க குடிப்பீங்க. அவர்கள் செய்யற இந்த ஊழியத்தை நீங்க பொறுப்படுங்க. இன்னும் அதிகமான ஊழியக்காரங்க பாவிகள் ரட்சிப்படைவதற்கு
இந்த ஊழியத்தை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அவங்களை உங்களோட கோட்டைகளால மறைத்து வைங்கப்பா. புட்டவால ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட். நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. இன்று வரை நடத்தினர், ஏந்தினவர், அனைத்தவர் அவங்களுடைய அன்பு அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. இயேசுவே, உங்களுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அதுக்காக நன்றி செலுத்துற சிஸ்டர் ஜெயசிற ஊழியங்களையும் ஃபேமிலியையும் பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களை உங்களை நடத்துங்க. இப்பொழுது வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர் பாஸ்டர்ஸ் யாவரையும் அவருடைய தேவைகளை சந்தித்து யாவரையும் கூட சித்தத்தின்படி நடத்தி இன்னும் அதிகமாக நாங்க உங்களுக்கு நெருங்கி ஜீவிப்பது உங்களோட அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி அப்பா உங்களோட அன்புக்குள்ள அணை கட்டி உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் கூறியபடி நாங்க கேட்கிறது அதிகமாக நீங்க எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் இந்த தப்பனா இருக்கப்படியா. நன்றி. எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. இயேசுவின் மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப மகனையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you. ஏற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த காலத்திலே இந்த திருமண காரியத்திலே இந்த வாலிப யுவதிகள் அங்கு நல்ல ஆலோசனை இல்லாமல் அங்கு பிரிவும் பிரிந்த காரியங்களாய் இருக்கிறது. இதுக்கிடையிலே அங்கு சத்துரு அவர்களோடு போராடுகிறதையும் அந்த சத்துருவினால் அங்கு தாக்கப்படுகிறதையும் அங்கு பின்வாங்கி அங்கு ரட்சிப்பு அவர்களுக்கு பூரணப்படாதபடி இப்படியான காரியத்திலே தடைபடுகிறது. ஆகவே இந்த தடைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானதோட தாஸ்வரம் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரை, அன்புக்கு ஆழமும் அகலமும் இல்லாதவருமாயிருக்கிறவரை, ஆதி காலங்களுக்கும் அநாதி காலங்களுக்கும் அப்பாற்பட்டவருமாயிருக்கிறவரை, நாட்களின் தொடக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவருமாயிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், இப்பொழுதும் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய விழா எலும்பில இருந்து மனுஷியை எடுத்து அவர்கள் இருவரும் குடும்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் திட்டம் பண்ணீங்க ஆண்டவர். ஒருவர் தாங்கி வாழ வேணும், ஒருவருக்கு ஒருவர் கூட்டாளியாக, துணையாளராக, ஆண்டவரே சகோதரியாக, சகோதரனாக, ஆண்டவர் ஒரு குடும்பமாக ஒரு அமைப்பை உண்டாக்கினீங்க ஆண்டவரை. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த புதுமையாக ஆண்டவரே திருமணம் முடிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தாவே கர்த்தருடைய வசனத்துல நடக்க உதவி செய்வீராக. அந்நிய நுகங்களுக்குள்ளே புனைக்கப்படாதபடிக்கு, அந்நிய காரியங்களுக்குள்ளே அவர்கள் தங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய பாதத்துல இருந்து ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த துணைவி கர்த்தரால் வந்ததென்று, கொடுத்த கணவன் கர்த்தரால் வந்தது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே தகப்பனை ஒருவர் தாங்கி உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருவரும் தங்களுக்குள்ளே கர்த்தாவே ஒரு திறந்த புத்தகமாக தங்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தாவே இருவரும் அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த கள்ளம் கவனமும் இல்லாமல் கர்த்தாவே தாங்கள் குடும்பத்தை வந்திருக்கிறோம் என்று சொல்லுவேன் உணர்ந்தவர்களாக உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்குள்ளே வருகிற பிரிவினைகள் கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே வருகிற சத்துருவின் திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அகற்றியும் கர்த்தாவே தாங்கள் இருவரும் சேர்ந்து சில குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இருவரும் சேர்ந்து உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை பிரிப்பதற்காக ஆண்டவரே சத்துருவானவன் போட்டிருக்கிற திட்டங்கள், இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் மாய்மலங்கள், உலகத்தின் தந்திரங்கள் அவர்களுக்குள்ள இந்த பிள்ளைகள் சிக்கி தவிக்காதபடிக்கு கர்த்தாவே ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சொல்லப்படுகிறது போல கணவன் மனைவியில் அன்பு கூறவும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் ஆண்டவரின் வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது ஒரு உள்ளவர்களாக ஆண்டவரே இந்த மனைவியிடத்துல அந்த குடும்பத்தை காக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி ஆண்டவரே தகப்பனை வீரம் சொல்லுகிறது. ஆண்டவரே புத்தியுள்ள இத்திரி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளும் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லுகிற வசனங்களை யோசிக்கிற பொழுது ஆண்டுபடி அவர்கள் உணர்வடைந்தவர்களாக தங்களுடைய குடும்பங்களை கட்டத்தக்கதாக ஒரு நல்ல உணர்வுகளை ஒவ்வொரு வாலிப குடும்பங்களுக்கும் கற்று கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டுகளை தாங்கள் உதவி செய்வதாக செபிக்கிறோம் ஐயா. உலகத்துக்குள் ஒத்த வருஷம் தரிக்காதபடிக்கு நாங்கள் பிரிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய நாமத்துக்காக வாழுகிற ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த பயபக்தியோடு உங்களுடைய நாமத்தை நாங்கள் கலங்க பண்ணாதபடிக்கு மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோட வாலிப பிள்ளைகளுக்கு அன்பு மிகுதியாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்கள் முன்மாதிரி உணர்வோடு கூட அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்த கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. தேவை அன்பினால் நிரப்புவீராக செபிக்கிறோம் ஐயா. இதுவும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்த நல்ல ஞானங்களை கொடுப்பீராக, நல்ல கிருபைகளை கொடுப்பீராக, பொறுமைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் நிற்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே திருமணங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் நிற்கிறது ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் திருமணம் முடியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உலகத்துல நடக்கிற காரியங்களை நம்பிக்கை அற்றவர்களாக கர்த்தாவே எல்லாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலான தங்களுக்கு திருமணங்கள் வேண்டாம் உதவி செய்வீராக. சத்துருவானவன் அவிசுவாசங்கள், சந்தேகங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும் நான் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய ஆளுகை செய்து ஆண்டவரை நல்ல அன்பினாலும் பண்பினாலும் பாசத்தினாலும் அவர்களை நிறுத்த தங்களுடைய குடும்பங்களை அவர்களுக்கு அடுவரை நடத்த உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாய்ப்புகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நல்ல ரவிகா மார்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக செபிக்கிறேன் ஐயா. நல்ல ஐசாக் மார்களை கூட்டி சேர்ப்பீராக செபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய வசனத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக இந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களை அமைத்து வாழ உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே தேர்வ குடும்பங்கள், திருமணமாகாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வேதத்துக்கு பயப்படுகிறவர்களாகவும், வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும், திருமணை நேசிக்கிறவர்களாகவும், ஆண்டவரை தாங்களை இன்னும் அதிகமாய் சமூகத்தில் இருக்கிறவர்களாகவும், ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும், வைராக்கியமாய் நிற்கிறவர்களாகவும், சுவிசேஷத்தை சொல்லத்தக்கவர்களாகவும், சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாகவும் கர்த்தர் நாமே பயன்படுத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதற்கு அந்த வீட்டுல நடக்கிற தாய் தகப்பனுடைய ஒழுக்கங்களை பார்த்து அவர்கள் ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே அதை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஜெபம் ஆண்டவரை கட்டப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தாவை நிற்கிற காரியங்கள் பெருமைக்கும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல இந்த விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தன்மையை இருந்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இருக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே அவர்களுடைய மன கசப்புகளை கர்த்தர் எடுத்துக்கொள்வீராக. இருக்கிற வாலிப மன கசப்புகள், பிடிவாதங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவர்கள் மன்னித்து சமூகத்துல வந்து இந்த குடும்பம் உதவி சொல்வதாக செபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பங்கள் மறுபடியும் சேர்ந்து துதிக்க உதவி செய்வதாக செபிக்கிறோம் ஐயா.
சேர்த்துக் கொள்ள உதவி செய்கிறார் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பங்களில் ஆளுகை செய்வீராக, சுத்த இருதயத்தை கொடுப்பீராக, மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பீராக, விரோதமாய் போராடுகிற ஆவிகள், தர்க்கங்கள் ஆவிகள், எனக்கு தெரியும் என்று சொல்லி பிடிவாதம் பிடிக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த குடும்பங்கள் மட்டும் வெளியேறட்டும் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய கிருபை பெருகுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த சங்கமும் உலகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து இதை ஆசீர்வதித்து பயணிக்க பண்ணுகிற உங்களுடைய கிருபைக்காய்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு செபங்களுக்காக, ஆண்டவரை தொடர்ந்து நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரை வார்த்தை பகுதிகளுக்காக, ஆண்டவரை பாடல் பகுதிகளுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து செயல்பட உதவி செய்வதாக. எண்ணம் அநேக வெளிப்பாடுகள், எண்ணம் அநேக திரும்ப கிருபைகள் பெருகுவதாக செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகம் அநேகரை தட்டி எழுப்பி திருமணக்காக ஊடத்தக்கதாக, இந்த ஊடகத்தின் மூலம் ஆண்டவரை செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களாலும் ஜனங்கள் ஆண்டவரை உங்களை அறிகிற அறிவியை நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வதாக செபிக்கிறோம் ஐயா. எண்ணம் அநேகர் இணைந்து கொள்வதாக, எண்ணம் கர்த்தாவை அநேகர் பயணிக்க உதவி செய்வதாக செபிக்கிறோம் ஐயா. இதற்காக ஆண்டவரை தகப்பனை தகுதிப்படுத்தி இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தர் தாமே அவர்களுக்கு பலத்துக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உண்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஐயா. அவருடைய அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருப்பதாக, அவர்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக, சமாதானத்தோடு அவர்கள் பயணிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அவருடைய சந்திக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, கர்த்தாவின் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் அறிகிறவங்க இருக்கிறீங்க. நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் திருநாள் ஜனங்கள் என்று சொன்ன வசனத்தின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை காணப்பட்டும் ஒவ்வொருவருக்கும் சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நன்மைகள் பெருகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அகற்றுவீராக செபிக்கிறோம் ஐயா. செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் கூட செபிக்கிறோம். நோக்கி கூப்பிடும் நினைக்கும் உங்களுடைய அன்பு விளக்கமும் கிருபையும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அந்த சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்களுக்கு காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் அக்கா. Thank you everybody. Thank you. God bless you. நாங்க நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள் அங்கு பொல்லாப்பை சிந்திக்காதபடி, அங்கு தீவினைக்கு கூட்டம் கூடாதபடி தேவன் காக்க வேணும், இவர்களை பரிசுத்தப்படுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மத்தியில் வாசம் இருக்கிற அருமையான வேலைக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்திற்காக சமூகத்துல வருகிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக கூடி கொதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு இந்த பிள்ளைகளை காத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கர்த்தாவே அவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்துடைய ஆசா பாசங்களை வெறுத்து ஆண்டவரே சிறுவரின் பார்வையில் அவர்கள் நடக்க கர்த்தர் தாமே ஆண்டவரே நீ நடந்த அந்த நடைய ஆண்டவரை அவர்கள் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா.
கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கிடந்த ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரை இவளை காத்து ஆண்டவரை வெளியே நடக்கும்படியாக குறித்து சிபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகத்தையும் அறிவியையும் தந்து கர்த்தராகிய தேவன் இவர்களுக்கு துணையாக இருந்து கர்த்தர் இனி ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரை பாதுகாப்பாக இருந்து அடிக்கடி போகாதபடிக்கு கர்த்தருக்கு துணையாக இருந்து செபிக்கிற கர்த்தாவே வாலிபன் நாட்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தன்னை காத்துக்கொண்டு நித்தமும் ஆண்டவரை பரிசுத்தமும் உன்னதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவர்களுக்கு ஆண்டவரை நடக்க வேண்டிய பாதைகளை வாழ வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர்களுக்கு சொல்லி ஆண்டவரை நீர் செபிக்கிறோம் தான். அது தினமும் ஆண்டவரை ஆண்டவரை இவர்கள் எப்போதும் ஆண்டவரை செபிக்கிறோம். வாலிபரை தங்கைகளே நீங்கள் கர்த்தரை தூய்மை என்ற ஆண்டவருக்கு சங்கீதம் சொல்வது போல பிள்ளைகள் எல்லாம் துதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை உண்மை ஆண்டவரும் வசனத்தின் படி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை காத்துக்கொண்டு வரை நடத்த முடியாது செபிக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரை துணையா இருங்கப்பா. அப்பா வாலிபனை ஆண்டவரை இளம் வயதில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நீடித்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சாத்தான் கொண்டு வருகிறதான சத்ரு கொண்டு வருகிறதான எல்லா விதமான ஆண்டவரை கல்வியிலும் காத்து செபிக்கிறோம். எந்த கண்ணிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை அகப்படாதபடிக்கு இவர்கள் தாமே ஆண்டவரே அப்பா அந்த வேதத்தினுடைய ஞானத்தினாலும் ஆண்டவரே பலவற்றுடைய ஞானத்தினாலும் அதை அறிந்து அதன்படியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தர் தான் உண்மையா அவர்கள் பாவ சாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பாவ வாழ்க்கையை அண்டாதபடிக்கு இருக்கிற இடத்தில் அந்த உறவுகள் சேரக்கூடாதபடிக்கு கர்த்தர் தாமே இவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை வருங்கால சந்ததியா இருக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவரை ஒரு பரிசுத்த சந்ததியை இவர்கள் உருவாக்க முடியும். அதன்படியாக ஆண்டவரை அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரை இவர்களை கண்டு ஆண்டவரை அநேக ஜனங்கள் மனமாறவும் அதன்படி நடக்கவும் கர்த்தர் உறுதுணையா இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். வீட்டுக்கு மட்டும் அல்ல ஆண்டவரை நாட்டுக்கும் இவர்கள் பரிசுத்தமா இருக்கிறவரை அறிந்த ஆண்டவரை நாட்டிலே ஆண்டவரை இவர்களை ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரை அநேக ஜாதிகள் ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தப்படியாக செய்து ஆண்டவரை வழி நடத்த போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா எந்த விதமான ஆண்டவரை வலையிலும் சிக்காதபடிக்கு சாத்தானுடைய வலையிலே சிக்காதபடிக்கு கர்த்தராகிய தேவனுக்கு துணை நிற்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா இவர்கள் ஆண்டவர்களை நடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்காக அந்த வீட்டிலும் ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா அந்த வீட்டுக்கு ஆண்டவர் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆண்டவரை ஒரு ஏற்ற பிள்ளைகளாக அவர்கள் சந்தோஷித்து களிக்கூறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா அந்த வீட்டுக்கு ஆண்டவரை ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா செய்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த பலையில ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்து நடத்துங்க. ஏன்னா ஆண்டவரை ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணிங்க. பரிசுத்தாவின் வல்லமையினாலும் ஆண்டவரை அபிஷேகத்தினாலும் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களின் கர்த்தராக்கி தேவன் நீர் முன்றிலும் குறையில்லாதபடிக்கு ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்க அற்புதமான ஆண்டவரை ஜெப வேலையே ஆண்டவரை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான தாசனாகவே சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை வழிக்கு நீங்க துணையா இருங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் சுகத்தையும் தந்து ஆண்டவரை வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரை மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாக கர்த்தர் நீர் ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உண்மையை கைகூர்ந்து ஆண்டவரை வளர நிற்க ஆண்டவரை வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். செய்ய வேலை ஒவ்வொன்றிலும் ஆசை அப்படி செய்ய போவதற்காக நமக்கு கோடான கொடிய ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை துவத்து வருகிறதான ஜானட் மகளையும் ஆண்டவர் அவருடைய கணவனையும் இரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவனுக்கு துணை இருங்கப்பா. இவளை ஆசீர்வதிங்க. இவளுக்கு ஆண்டவர் செய்கிற வேலை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை துணையாக இருங்க. கர்த்தர் தாமே ஆண்டவர் உண்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உண்மை செய்கிற
இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரை எல்லாவற்றிலும் துணையாக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் அந்த குடும்பத்தை ஆசிரியத்து அவர்கள் வைத்ததான இடத்திலே ஆண்டவரை அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சாட்சியாகவும் அநேக மக்களை ஆண்டவரின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாகவும் இவர்களை எழுப்பி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே இப்போது கணக்கு மகிமை யாருக்கு ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் அற்புதமான இந்த ஜெபத்தில் ஜீவனுள்ள மங்கள கதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியா வீட்டுக்கொண்டு சிஸ்டர் நீங்கள் இந்த பாலிய பிள்ளைகளுடைய நாவுகளும் உதடுகளும் அங்கு காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். நாவினால் எதை கதைக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கதைக்கவும், உதடுகள் அங்கு பாவத்துக்கு உட்படாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனாக கர்த்தர் நீர் அப்பா நல்ல குயவனாய் இருந்து எங்களை நீர் வணைந்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய தேவன் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நாளிலே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே திசை கெட்டு அலைந்து திரிகின்ற இந்த காரியங்களிலிருந்து பிள்ளைகளை நீ விலக்கி அவர்கள் கால்கள் நேரான வழியிலே அப்பா சத்திய வேதத்துக்கு நேரான பாதையிலே நடத்துவீராக ராஜா. அநேக வாலிப பிள்ளைகள் வேசி விபச்சாரம் போன்ற ட்ரக்ஸ், பீடி, சிகரெட் போன்ற அசுத்தமான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். அந்த பிள்ளைகள் எதிரில் அகப்பட்டு கொண்டு எந்தெந்த இடத்திலே பிசாசுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனே நீர் விடுதலை ஆக்கும்படியாய் இந்த வேலையிலே ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கா எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே ஆண்டவரே வாலிபர்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் சேனைகளாய் எழும்ப நல்ல தூண்களாய் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தன் சிருஷ்டிகர் யார் என்று அறிந்து உணர்ற எல்லா வாலிபான் பெண்களுக்கும் நீர் தினமும் ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வினாடி நீர் உள்ளத்திலே உணர்த்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே அப்பா மது வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் இருதயத்தின் பலகனிலே எழுதுவீராகப்பா. அவைகளை நினைத்து நினைத்து அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து மண்டையிலே கிட்டி சேர கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தன் வாயினால நாவினாலே அப்பா புறங்கூறி திரிகிற காரியங்களில் இருந்து எல்லாம் விலக்கி போடுங்கப்பா. சத்ருவானவர் அவர்களுடைய நாவின் மூலமா எந்த ஒரு கிரியும் செய்யாதபடிக்கு கண்களையும் அவனுக்கு குருடாக்கி போடாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்வீராக. ஆவியானவரே அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல தெளிவான ஒரு பேச்சையும் நாவையும் கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. நாவானது சிறிய அவயமா இருந்தாலும் அது ஒரு காட்டையை கொளுத்து விடுகிறதா இருக்கிறதப்பா. அப்படியாக யாக்கோப்பில நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. அந்த நாவை எல்லோருடைய வாலிப ஆண் பெண்களின் நாவுகளை ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை கழுவி ஆண்டவரே உம்முடைய வேதத்தை பேசவும் உம்முடைய வார்த்தைகளை பேசவும் நல்ல காரியங்களை பேசவும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல பாவத்தில் இருந்து விலக்கி அவர்களை பாதுகாக்கொள்ளுங்க. தன் நாவினாலே பாவங்கள் செய்யாதபடி ஆண்டவரே அவர்களின் எல்லா விதத்திலும் நீர் தானே பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திர ராஜா. உண்மை அறிகிற அறிவை கொடுங்க தகப்பனே. ஞானத்தினாலே நிரப்பி வாலிப ஆண் பெண்கள் ஞானத்தினாலே நிரப்பி அவர்கள் சமுதாயத்துக்கும் சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கிருபை
செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபன் அப்பா, அந்த வாலிபன் நாட்களிலே நீர் எப்படி பரிசுத்தமாய் அப்பா பக்தி வைராக்கியமா பிதாவினிடத்து நீ கீழ்ப்படிந்திருந்தீரோ, சிலுவை மரண பரிந்தில் நீர் எப்படி கீழ்ப்படிந்திருந்தீரோ அதே கீழ்ப்படிதல் ஒவ்வொருத்தர் மேலே நீர் இந்த வேலையில எல்லாம் வாலிபான் பெண்கள் மேல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. உதவி செய்யக்கூடாண்டவரே, இந்த வேலையை அப்படியே நீர் எல்லா வாலிப ஆண் பெண்களில் நாவுகளை பரிசுத்தத்திற்கு நேராய் நீ திருப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். பாவ சாபங்களில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்க. தொடர்ந்து அவர்களை உமது ஊழியத்துக்கு என்று எடுத்து நீ பயன்படுத்தும்படியாய் நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் செய்யுங்கப்பா. அப்படியாக நீ செய்யறதுக்காய் நன்றி செலுத்திக்கணும். கூட சங்கமும் ஊடகத்தை மது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, அப்படியே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், இந்த மருமக்கள் எல்லோரையுமா எமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இந்த வருடத்திலே புதிய புதிய காரியங்கள் அந்த பிள்ளைகள் மூலியமா கர்த்தர் நீர் செய்யும்படியா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்படியாக கூடாண்டவரே, இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை நீங்க தொடர்ந்து பாதுகாத்து ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே குடியேசப்பா, இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் கூட மக்கள் எழுப்பி பிரகாசிக்கிட்டு தகப்பனே, எழுப்புதலின் திட்டத்தில் பங்கு பெற்று உமக்காய் இந்த உலகத்திலே ஜொலிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக ஜெபித்த எல்லோருடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை தேவன் நீர் எடுத்து அப்ப ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பண்படுத்தி ஊழியத்தை செய்ய ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஜெபித்த யாவருக்காய் சூத்திரம். அதே போல சுராஜா இனி கடைசியாக வருகிறதான ஜபத்துக்கு கர்த்தாவே இந்த மக்கள் அப்பா சூத்திர ராஜா அந்த மகளை கூட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கூட ராஜா அந்த மகளுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அப்படியே அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. நீ சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட உங்க கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் நீ பெரிய அரிய காரியங்களை செய்து வாலிப ஆண் பெண்கள் மூலியமாய் செய்து இந்த வருடத்திலே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவித்து தன் தாய் தகப்பனுக்கு உமக்கு பிரியமாய் இருந்தவோ அவர்கள் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிற பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்க பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே, நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய அக்கிரமங்களும் அந்த ஆகமிய கிரியைகளுக்கு அவர்கள் இணங்காதபடி அந்த துன்மாக்க வழியிலே அவர்கள் போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆகமிய கிரிகைகள் இன்றைக்கு அதிகமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபையின் இரக்கத்தையும் தேவனையும் கொடி ஸ்தோத்திரம் சுத்த கிருபையா இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாண்டை நாள் வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அப்பா வாலிப பிள்ளைகளை கத்தாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். நாட்களிலே கத்தாவே ஸ்தோத்திரம் பிள்ளைகள் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
கொடுக்கும் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறேன். நான் பெற்றோர் கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளை உதவி செய்யும் ஜெபிக்கிறேன். நான் ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளையும் கர்த்தாவை பாதுகாப்பிலே வைத்துக் கொள்ளுங்க. வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எடுத்துக் போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்ல சிந்தனைகளை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இருந்து அவர் உதவி செய்யுங்க. தகப்பன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் செய்யறது அறியாமல் செய்கிறாங்க. தகப்பன் ஸ்தோத்திரம். சுவாமி இப்படியான பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுங்க. நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். படிக்க கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நாட்களில் நடக்கிற கர்த்தாவே தவறான திருமணங்கள் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாத படிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவன் ஜெபிக்கிறேன். கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் கர்த்தாவை கண்டு விளம்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பன ஸ்தோத்திரம். அறிந்து கொள்வதற்காக தேவன் திறந்து கொள்ளுங்க. தகப்பன ஸ்தோத்திரம். ஐயா உடைய வார்த்தைகள் பாடல்கள் உதவி செய்யும் ஜெபிக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கொண்டு செய்ய தகப்பன சுவாமி தீர்மானங்களை எடுக்க உதவி செய்ய. நாட்களிலே அநேக பிள்ளைகள் தவறான தீர்மானங்களை எடுத்துக்கத்தால் பிள்ளைகளை உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன். தகப்பன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி செய்ய போறதுக்காக பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பன் கர்த்தாவே பொறுத்தெடுத்துக் கொள்ளுங்க. சங்கம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடமை புரிகிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேரு பேராக ஆசீர்வதிங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாருடைய தேவைகளையும் தகப்பனை எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பாண்டிலும் ஜெபிக்க கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனை வைதியான பகுதியும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இந்த பூதவஸ்தினால் அங்கு மாநிலர்களை திருடுகிற சாத்தானின் கிரிகள் முற்றிலும் அழிக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே உங்களுடைய சம்பவத்திலே நீக்க ஆண்டவரே நீ கண்டு ஆண்டவரே இந்த அருமையான நேரத்துக்காக தருணத்துக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆவியானவரே ராஜாதி ராஜாவே இங்கே 2 பேர் 3 பேர் போடுகிறார்களோ அவர்கள் மட்டும் நான் மெய்யாகவே வாசம் பண்ணுவேன். ஒரு மகிழ்ச்சியோடு சொன்னான். நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே சுவாமி
கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்கள், பிள்ளைகள், வாலிப வாழ்க்கைகள் அழிந்து போகிறது ராஜா. ஆண்டவரே சுவாமி, ஒரு பக்கத்துல ஆண்டவரே சுவாமி நாங்கள் வளர்ச்சியடைகிறோம் என்று நினைத்த ஆண்டவரே ஐயா வீணான ஆண்டவரே சுவாமி ராஜாதி ராஜாவை அழிவின் பாதையை பார்த்தவரே சுவாமி அநியாயமாக சில பேர் சந்தோஷப்படுகிறார்கள். ஆண்டவரே ஒரு பக்கத்துல ஆண்டவரே பிள்ளையின் நிலையை பார்த்தாங்க. ஆண்டவரே சுவாமி சிதைந்து போவது சுவாமி. ஆண்டவரே ராஜாதி ராஜாவை இந்த இருக்க முடியாத நிலைமையில பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே சுவாமி இதற்கு ஆண்டவரே ராஜா உதவி செய்கிற ஆண்டவரே சுவாமி உற்பத்தி செய்கிற எல்லா ஆண்டவரை இடங்களையும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஆண்டவரே அதுக்கான சட்டமும் சரியாக நீதியாக நடக்க கர்த்தர் கிரிய சேவனமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி தகப்பனே அப்பா குழுக்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி வஞ்சகமான முறையில பிள்ளைகளுக்கு வஸ்துகளை ஆண்டவரை சுவாமி இந்த மாதிரியான ராஜாச்சாரியங்கள் எங்கள் தேசங்களிலே இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் மத்தியிலே அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சுவாமி குடும்ப வாழ்க்கையிலே சுவாமி சந்தோஷம் இல்லாமல் நீங்க பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. நடக்கிறது ஐயா சுவாமி எந்த மனுஷனையும் இந்த மனுஷனை மாற்றி வைத்திருக்கிறது ராஜா. இயேசுவின் நாமத்தினால இந்த அடிமைத்தனம், இந்த பாவ செயல், இந்த பொருளாதார சதித்திட்ட முயற்சி மனுஷனை திருடுகிற ஐயா மனுஷனுடைய என்ன சிந்தனையை வஞ்சிக்கிற இந்த ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். வேறு ஆண்டவரை சுவாமி ஆண்டவரே கடவுள் பக்கம் பெரும்பாடுபடிக்கு சொந்த காரியங்கள், பிள்ளைகள், குடும்பம் என்று நினைக்க இந்த போது வஸ்து ஆண்டவரை மனுஷனை மதிமயக்கி வைத்திருக்கிறது நீர் காண்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை இந்த ஆண்டவரை சுவாமி அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஐயா ஒவ்வொரு சுவாமி பகுதிகளிலே ஆண்டவரை அழிக்க இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கிறது. அதுக்கான இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அமல்படுத்தும்படியாக அதுக்குரிய அதிகாரிகள் ஆண்டவரை தீவிரமாய் செயல்படுத்ததாய் கர்த்தர் கிருபை செய்வனமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அழிந்து போகிறது அநேக ஆபத்தான வியாதிகள் வருகிறது. இந்த சுவாமி பிள்ளைகள் அனாதியாக்கப்படுகிறார்கள். ஆண்டவரை இந்த ஆண்டவரை மது சுவாமி எத்தனையோ ஆண்டவரை பிள்ளைகள் இன்றைய நாள தகப்பன் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை ஏத்தப்பா நீ சந்திப்பீராக. ஆம் தகப்பனே, அதே போல ராஜா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மது போதைகள் நிச்சயமாக படிக்கிற வாழ்க்கை அழிந்து சுவாமி முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்றது ராஜா. என் தகப்பன் தகப்பன் அந்த எதிர்க்க முடியாமல் சுவாமி தகப்பனை கீழ்ப்படியாமல் சட்டத்துக்கு செவிகடிக்காமல் செயல்படுவது இந்த போதை வாழ்க்கைபடியாக ஆண்டவரை ஐயா வீடுகள்ல கூட தாய் தகப்பனை கூட கொலை பண்ணுகிற நிலைமை ஏற்படுகிறதப்பா. ஐயா பணங்களை களவெடுக்கிறார்கள் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை அநேக கொள்ளை சம்பவங்கள் நடக்கிறது ராஜா. ஆண்டவரே இந்த மது போதை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் விளிம்புல நாமத்தினால நிறுத்தப்படும்படியா சொல்கிறோம். ஐயா உற்பத்தி செய்கிறவர்களுக்கு இடையில முடியாக ஆண்டவரே மனதில் ஒரு பயம் உண்டாகும்படியாக சொல்கிறோம். அதை கொண்டு வருகிறவர்கள் விற்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த போர் வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்து ராஜா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே சுகமான பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படி செபிக்கிறேன். இப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற சகோதரிக்காக நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதிங்க குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா மின் மேலும் திட்டங்களையும் தரிசனங்களை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரை வல்லமையாக பயன்படுத்த செபிக்கிறேன். அதே போல ஆண்டவரை இந்த ஊழியத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அதை நடத்துவதே குடும்பத்துக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை
பரம்பரை யாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே சத்தம் இந்த பூமி எங்கிலும் ஆண்டவரை தொனிக்க ஆண்டவரே சுவாமி அதன் மூலம் அநேக ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் உயர்த்தி ஆண்டவரை அநேக ஆண்டவரை புதிய திட்டங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தவனுமாய் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளையும் கரத்தில் வைக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, எல்லா தேவையும் சந்திங்க. இந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த சுவாமி ஒருவராவது வெறுமையாய் போகாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. ஏசப்பா இந்த ஜெப வேலையை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னையும் தரைமுக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்க ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். கர்த்தரும் ஆசீர்வதிப்பாரா. நாங்கள் பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓகே, நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை, ஒரு நல்ல மனநிலைமையை அவர்களுக்கு கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மீது அப்பா தந்தையே அப்பா இவர்களது தந்தையின் வார்த்தைகள் அப்பா இவர்கள் தந்தையை இவர்களுக்கு சத்தியத்தை அறிவார்கள். சத்திய இவர்களை விடுதலையாக்கும் அப்பா. வாலிபன் எதனால் சுத்தமாகப்பா? தந்தையின் வார்த்தையினால் சுத்தமாகப்பா. அப்பா நீங்கள் வார்த்தை அனுப்பி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தகப்பனே பயத்தோடு அப்பா நட்டுக்கத்தோடு எவங்களை நீங்கள் ஊற்றுங்க தந்தையப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. பொறுப்படுத்தி பார்த்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா வாழ்ந்து காட்டணும் அப்பா. எவத்தோடு இருக்கணும் சரி. இந்த பிள்ளைகள் மனதை பார்த்து அவர்களுடைய ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றணும் என் தந்தையப்பா. சாட்சியாக வாழப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற்றுங்கப்பா. ரட்சித்து நாங்கள் நீங்கள் ஊற்றும்படியாய் சொல்லுகிறேன்ப்பா. கீழ்படி ராவிகளை நீங்கள் ஊற்றுங்க என் தந்தையப்பா. கீழ்படிந்து ஆண்டவரே அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து எவிக்கிற பிள்ளைகளாகப்பா வாலிப பிள்ளைகள் எழுந்து எவிக்கும் போது ஒரு தேசத்தை அப்பா விடுதலையாக்கும் எவும் ஜெயத்து தரும் என் தந்தையப்பா. பிள்ளைகள் அப்பா எவங்களை நீங்கள் ஊற்றுங்க என் தந்தையப்பா. அப்பா ஊற்றியப்பா எவிக்கிறதுக்கான மனவாசலை தந்தை தாய் தந்தையர்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்க கிருபை செய்யுங்க என் தந்தையப்பா. வழிகாட்டுற தாய் தந்தையர்களப்பா பிள்ளைகளுக்கு அழகாக வழிகாட்ட கிருபை செய்யுங்கப்பா. அதிகாலை எழுந்து அம்மா பிள்ளைகள் தந்தையப்பா அப்பா தந்தையப்பா யோகங்களை ஊட்டியப்பா அறிவுகளை ஊட்டி எல்லா பிள்ளைகளையும் அப்பா அவர்கள் எந்த பிள்ளைகளை சேர்ந்த அந்த அத்தனை பிள்ளைகளும் அப்பா இவர்களோடு இணைந்து எவிக்கிற வாழ பிள்ளைகளை மறுபடியாய் செபிக்கிறோம். தேசம் அனைத்து பிள்ளைகள் மீதும் ஆகிய ஊற்றுங்க அப்பா தந்தையப்பா. அப்ப நீங்கள் ஆகிய ஊற்றப்போற கிருபைக்காய் நன்றி தந்தையே. அனைத்தையும் குழந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அனைத்து பிள்ளைகள் மீதும் அப்பா நீங்கள் ஆகிய ஊற்றி பிள்ளைகளை திடப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலத்திலே அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறிட்டும் என் தந்தையப்பா. ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே அப்பா ஒரு பிள்ளைகள் கூட தகப்பனே விலகி போக அப்பா பிடித்து வாழ கிருபை செய்யுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளையும் அப்பா பருவத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. இருக்கிற கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே பருவத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. கூடி எபிக்க தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. அனைத்து உறவு எதிர்க்கிற கிருபை அப்பா. ஆண்டவரே அப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றி அப்பா. எல்லாருமே என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீன் அமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
ஆமேன் ஆமேன். உங்களையும் சிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சிசிலி அம்மாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய தெரிந்தெடுப்பு அங்கு நற்குணமாய் மாற நன்மை செய்கிற பிள்ளைகளாய் இருக்க அவர்களுக்கு தேவ மகிமை இறங்க நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு மகிமையப்பா. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்களை மன்னியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை மன்னியும் தகப்பனே. அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் நடக்கிறார்கள் தகப்பனே, அவர்களை மன்னியும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் கையை விட்டு தகப்பனே தேவ மகிமையில் அவர்கள் வாழ கிருபை செய்யும் தகப்பனே. எந்த குற்றம் குறை செய்திருந்தாலும் அவர்கிட்ட எல்லாம் தள்ளி போட்டு அப்பா தகப்பனே என்று உமது பாதப்படியில் வந்து விழ கிருபை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, எல்லா ஆண் பெண் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் இந்த அன்பை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா, அவர்கள் உமக்கு பணிந்து அப்பா உமக்கு பணிந்து மென்மேலும் ஓங்கி வளர செய்திருந்த தகப்பனே. அவர்கள் எங்கு சென்றாலும் அப்பா வேதத்தை போதிக்கிறவர்களாகவும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறவர்களாகவும் இருக்க செய்திருந்த தகப்பனே. இயேசுவே அவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அவர்களுக்கு நல்ல நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் திடகாத்திரத்தையும் கொடுந்தகப்பனே. ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா, ஓங்கி வளர செய்தருளும் தகப்பனே. அவர்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமது உமது பாதப்படியில் விழ கிருபை செய்யும் தகப்பனே. அவர்களுக்கு என்ன செய்வதென்று அறியாமல் நடக்கும் போது நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை திடப்படுத்தும். அவர்கள் என்ன செய்ய வேணும் என்பதை நீர் அவர்களுக்கு புரிய பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் இரக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த பேஸ்புக் வழிய தீர்வெளியாத முறையிலே அவர்கள் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி அவர்கள் கூடாத நடத்தைகளை விட்டு எவ்வளவு கேவலமாக நடத்துகிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேலும் ஆறுதலை செலுத்தும் தகப்பனே. இந்த இந்த ஒவ்வொரு செயல்களும் வேண்டாம் என்று அவர்களுக்கு புரிய பண்ணும் தகப்பனே. அவர்கள் கீழ்ப்படிந்து முழங்கால் படியிட்டு விடியற்கால வேளையிலே உமது பாதப்படியில் வந்து ஜபிக்கிற வல்லமை அவர்களுக்கு ஊற்றும் தகப்பனே. அவர்கள் ஜபிச்சு கொண்டு வரும்போது எல்லா நன்மைகளாகவே மாறும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளை கைவிடாதே தகப்பனே. அப்பா, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வல்லமையை கொடுங்க தகப்பனே. உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்ன குடும்பத்தை உமது கரங்களை ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் இரு பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு என்னென்ன கேள்வி அவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இறந்து முன்றாடி கேட்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்யற பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள்
அவர்களுக்கு வேண்டிய பலன்கள் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கும் அவர்கள் அங்கு துதிகளை செலுத்தக்கூடியதாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் தகப்பனே, எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரை மட்டுமாக வழி நடத்துகிற எபினேசர் ஐயா ஆண்டவரே, உடைய தயவுக்காக, உடைய அன்புக்காக ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே ஜெபிக்க வைத்து ஆண்டவரே எங்களுக்கு அனுப்பவும் பண்ணி இருக்கிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. காத்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரை, ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்களா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை வெக்கப்பட்டு போகாதபடி, தலை குனிந்து இருக்காதபடி தலை நிமிர பண்ணி கொண்டு வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தகப்பனே அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த வானொலி மூலமாக ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அட்டூழியங்கள், எல்லா பாவ சாபங்களில் இருந்தும் என் தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் மீட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரை. எத்தனையோ தொழில்நுட்பங்களிலும் என் தகப்பனே எத்தனையோ பாடுகள் இந்த பிள்ளைகளுக்குள்ள வந்திருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரை. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்துருவானவன் இந்த பிள்ளைகளை வீழ்த்தி ஆண்டவரே தன்னுடைய திட்டம் போல நடத்த வகை தேடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் யாவரும் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் பெற்றோர்களாலும் பெரியோர்களாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கிறதே என் கர்த்தாவே. தகப்பனே, நீங்கள் தானப்பா இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் தடுத்து நிறுத்த வல்லவர் ஆண்டவரே. தேவனே, நீங்கள் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. உங்களுடைய சேனைகளை கொண்டு ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இருக்காதபடி என் தேவனே நீங்கள் தகத்தறிந்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சீரழிந்து போகாதபடி அப்பா, பாவ வழிகளில் சுமந்து அல்லோலப்படாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருமையா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் பாடசாலைகளில் அப்பா படிக்கிற பிள்ளைகளும் கூட படிக்காதபடி தடை செய்கிற பொல்லாங்கனை நீங்கள் முறியடித்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் தேவனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள், உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரை முள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, இந்த படிக்கிற பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே இருக்கும்படியாக என் தேவனே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே நேர்த்தியான பாதைகளில் நடக்கவும் ஆண்டவரே, நேர்த்தியாக பாடசாலைகளில் சென்று படிக்கவும் ஆண்டவரே, பெரியோர்கள் ஆசிரியர்களின் சொல் கேட்டு நடக்கவும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் அப்பா முரட்டாட்டங்களை எல்லாம் நீக்கி போட்டேன் தேவனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை குட்டி வெறியினாலும் ஆண்டவரே போத வஸ்து பழக்கங்களினாலும் பாடசாலைக்கு செல்லாமல் சென்றும் அந்த பாடசாலைகளும் இப்படியான காரியங்கள் நடக்கிறதே என் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. பெற்றோரானவர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளால் கண்ணீரோடு அப்பா ரத்த கண்ணீர் வடிக்கிறதை அப்பா நாங்கள் காண்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அழிந்து போற பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் உலகத்தில் அப்பா முடிவு பரியந்தம் இந்த பிள்ளைகள் உம்முடைய
உம்முடைய நாமத்தை தரிசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் அழிந்து போகாதபடி, சத்துருவானின் பிடியில் அகப்பட்டு சிக்குண்டு போகாதபடி என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த படிக்கிற பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வருகிற இந்த பாடங்களில் ஆண்டவரே, தகப்பனே, எக்ஸாம்களிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சித்தி பெற்று ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமக்கான பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாகவும், நல்ல வழக்கங்கள் பழகுற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே, தகப்பனே, அந்த இடத்துல நீங்கள் ஒரு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆசிரியமார்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த ஆசிரியர்களும் தங்கள் பிள்ளைகள் போல் அந்த பிள்ளைகளை கவனிக்கவும் ஆண்டவரே. அந்த இடங்களில் அப்பா, இந்த போதவஸ்து காரியங்களை அவர்களும் கூடியிருந்து செய்யாதபடிக்கு தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே பொத்தி மூடி உம்முடைய போர்வைக்குள் மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய தூதர்களை ஆசிரியர்களாக அனுப்புங்க ஆண்டவரே. அந்த இடத்திலே அப்பா ஒரு கண்டிப்பும் அன்பும் இருக்கும்படியான கிருபை அந்த இடத்திலே கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதே போல தகப்பனே, அப்பா, வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. வேலை செய்கிற பிள்ளைகளை அப்பா நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எத்தனையோ வேலை இடங்களில் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளினால் எத்தனையோ பிரச்சனைகள், வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் வேலைக்கு செல்ல முடியாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அந்த வேலை இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, வேலை செய்கிற வேலையிலும் என் தகப்பனே, அந்த இடங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பாதுகாப்பான இடங்களில் அந்த பிள்ளைகள் வேலை செய்ய ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் வேலைகளின் ஊதியம் கிடைக்காமல் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடும் அந்த இடங்களில் அப்பா இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. வேலைக்கு செல்ல பிரியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு அந்த இடங்களில் அப்பா செய்த வேலைகளுக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிகாட்டியாக நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் அந்த வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அப்பா கண்ணீரோடு அந்த குடும்பங்கள் அப்பா வேதனைப்பட்டு இருக்காதபடி என் தகப்பனே, அந்த வேலை இடத்திலே ஒரு பாதுகாப்பையும் வேலை இடத்திலே ஏற்ற ஊதியங்களையும் கொடுக்க ஆண்டவரே. தேவனே, அந்த வேலை இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கட்டளை இடுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரிகளை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவரே அப்பா தகப்பனே, கரைச்சல் குடுக்காதபடி தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு அதிகாரிகளால் எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. எத்தனையோ அதிகாரிகள் இந்த பிள்ளைகளை அப்பா வேதனைப்படுத்துறதை துன்பப்படுத்துகிறதை ஆண்டவரே அப்பா நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலோங்கி இருப்பதாக ஆண்டவரே. அந்த அதிகாரிகளுக்கு ஆண்டவரே ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு இப்படியான வேதனைகளை கொடுக்காதபடி தங்கள் பிள்ளைகளை போல அந்த பிள்ளைகளை கவனிக்கும்படியான இருதயத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ நாடுகளில் ஆண்டவரே இந்த அதிகாரிகள் இந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறதை ஆண்டவரே காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, ஆம் தேவனே கர்த்தாவே, அந்த இடங்களில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக அதிகாரிகளாக தேவனே இந்த இடத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு அந்த வேலை செய்து வருகிற அந்த பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய கரத்துல இந்த வேலை செய்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. யாவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லோரையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு எளிய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேலை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல வேலைகளை காண்பித்து ஆண்டவரே அவர்களின் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள்
வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, வேலை இல்லாமல் குடும்ப கஷ்டங்களினால் அப்பா உடுக்க உடையின்றி உண்ண உணவின்றி ஆண்டவரே எத்தனையோ பெண் பிள்ளைகளின் கண்ணீரை ஆண்டவரே காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, அவர்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. அவர்களின் பாவ சாபங்களை மன்னித்தேன் தகப்பனே. அவர்களுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே நல்ல வேலைகளை கொடுத்து நல்ல ஊதியங்கள் பெறும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் வாலிப ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் நான் ராஜா. பெற்றோர் பெரியோர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றவரே. நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் எங்களையும் ஆண்டவரே இங்கு வந்து ஜெபிக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி. வினோ கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அகங்காரிகளின் கன்னிகளுக்கும் அங்கு வழியோரத்திலே வலையல் விரிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறவைகளுக்கும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசப்பா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் கர்த்தாவே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நிறைந்த எங்கள் அருமையான தகப்பனே, நீரே கர்த்தாவே பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறீங்க இயேசப்பா. அப்பா நாங்கள் சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த வார்த்தை ஜெபத்துக்காக வருகிறேன் ஆண்டவரே. உலகத்திலே ஆண்டவரே அகங்காரிகள் அதிகமாய் பெருகி வருகிறார்கள் அப்பா. இசப்பா, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக அகங்காரிகள் எதிர்க்கிறார்கள் அப்பா. பொய்களை பேசுகிறார்கள், கடைகளை கட்டி கதைத்து ஆண்டவரின் பிள்ளைகளை கண்படுத்தி துன்புறுத்தி தள்ளி கூடுவர்கள் என்று சொல்லத்தக்கதாகவும் அகங்காரிகள் கூடுவக ராஜா ஆண்டவரே இடர்ந்து கூடவே நீங்க பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தாவை 91 சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அகங்காரிகள் செய்யப்படுகிறதா அசுத்த கிரியைகள் காரியங்கள் யாவையும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து சங்காரம் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சூரியனாக செட்டவின் கீழ் வையுங்க ராஜா. பொல்லாத அகங்காரிகளுக்கும் ஆண்டவரை ராஜா கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளை கெடுக்கிறதான எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக மிகவும் மோசமாக இருக்கிற ராஜா. நாட்களில் உங்களுடைய கிருபை இவர்களுக்கு ராஜா நல்ல ஞானம் புத்தி அறிவு புத்திகளை கொடுத்து ராஜா நிரப்பப்பட்டு நல்லவை எவை கெட்டவை எவை தங்களுக்கு தீங்கு செய்கிறவை எவை தீங்கு பேச்சுக்கள் பேசுகிறவர்கள் யார் என்று பகுத்தறியத்தக்க தேவா கர்த்தாவே நிறைவாய் பொழிந்தறிய முடியாது ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஒரு பல வீச்சுக்குள்ளே போகாதபடி நீ பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீ யோபுவை சுற்றி வேலி அடைத்தீரே ராஜா. யோசேப்புக்கு எத்தனையோ உபத்திரங்கள் வந்த போதிலும் நீ பாதுகாத்தீரே அப்பா. நீ கூட இருந்தீர், உங்களுடைய வழி நடத்தினதப்பா. அப்படியாக வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியிலே ராஜா ராஜா அவர்கள் அறியாமல் பிற ஜாதியா இருந்தாலும் நீர் உள்ளங்கையில் வரைந்து அவர்களை பாதுகாக்கிறீங்களப்பா. பிள்ளைகள்
அதுவும் விசேஷமாக எங்களுடைய இலங்கை தேசத்திலே ஒவ்வொரு நாளும் விபத்து வாலிப பிள்ளைகளுக்கு வந்து நேரிடுகிறது ராஜா. காலம் வர முன் அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகிறதே அப்பா. பெற்றோர்கள் படுகிற வேதனை கண்ணீர் அநேகம் ராஜா. இவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. பிள்ளாத காலங்கள் வீதிகளிலே ஆண்டவரே அப்பா விலை வீசி திரிகிற அகங்காரிகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ விதமான அகங்காரிகள், எத்தனையோ விதமான பல வீச்சுக்கள், எத்தனையோ விதமான ஆசா பாசங்கள், எத்தனையோ விதமான மாய்மாலங்கள் அப்பா, ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனையோ ராஜா. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இருந்து இந்த பிள்ளைகள் அந்த வழிகளுக்குள்ளே விழுந்து போகக்கூடாது ஏசப்பா. ஆசை இச்சைகள் விழுந்து போகப்பா. காரியத்திலும் விழித்திருக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், என்ன கதைக்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்பதை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அன்பு கூடிய கண்டிமையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு காலங்களிலே ராஜா கீழ்படியாமையினால காரியங்கள் அநேகமாய் வாழ்வ பிள்ளைகளுக்குள்ளே, இருதயங்களுக்குள்ளே, சிந்தனைகளுக்குள்ளே பெறுகிறது ராஜா. எத்தனையோ விபரீதங்கள் அப்பா பாதையில விரிக்கப்பட்டிருக்கிறதப்பா. அகங்காரிகளுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், அகங்காரிகளுடைய காரியங்கள் யாவும் விதிக்கப்பட்டிருக்க பாதையில அதை விட்டு விலகி கர்த்தர் கிருபை செய்வீராக. அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், ஆண்டவரே இப்படிப்பட்ட பல வீசியங்களுக்கும் அகங்காரிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து ஞானத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஞானமுள்ள இருதயத்தின் மகன் எப்படியோ ஆண்டவரே தன் தாய் அப்பனுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறானோ, சந்தோஷத்தை கொடுக்கிறாங்களோ என்று சொல்லி ஆண்டவரே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே அந்த வார்த்தைகளை பிள்ளைகள் கைக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனே, நீர் செய்ய வல்லவரப்பா. இருக்கிற பிள்ளைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட எந்த ஒரு கெடுதியும் வராதபடி நீர் பாதுகாத்துருங்கப்பா. அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாத்துருங்கப்பா. எந்த விதமான ஒரு சேதமும் அவர்களுடைய உடம்பிலே ஆண்டவரே எந்த பிசாசானவனோ மாமிசமோ ஆண்டவரை ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரே கர்த்தாவே நீங்க எப்பவுமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துருங்கப்பா. கர்த்தாவே விசேஷமாக தேசத்திலே இருக்கிறதான சிங்கள பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துருங்கப்பா. நாளுக்கு நாள் கர்த்தாவே எத்தனையோ விபத்துக்கள் அதிகரித்து ராஜா மிகவும் வேதனைக்கு உண்டாக போவதப்பா. இன்றைய கண்ணோக்கி பார்த்து வழி நடத்துங்கப்பா. நீர் செய்ய வல்லவனப்பா. தகப்பனே, இந்த நாட்டிலும் விபத்துக்கள் வராதபடி போக்கிலே வருத்தி இந்த சின்ன எந்த நாடுகளிலே அதிகரித்திருக்கிறதோ அந்தந்த நாடுகளில் வாழ்ந்த பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமாக நாங்கள் ரஷ்யாவுக்கு அதுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாடுகளிலே மிகவும் அதிகமான இருக்கிறபடினால் இந்த வாலிப பிள்ளைகள் லூஸ் பண்ணி காரை ஆண்டவரே அப்பா சிரித்து பகுடி பண்ணி விளையாடி கார்கள் ஓடாதபடி ஆண்டவரே பக்குவமாக காரோட கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. செய்ய வல்லவரப்பா. ஆசையாக கொடுத்த கர்த்தாவே பாதையில தங்களுடைய வாழ்க்கையை அழித்து போகும்படி எல்லாவற்றிலும் ஞானமாகவும் அன்போடும் உண்மையோடும் தாழ்மையோடும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த பணிவோடும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பணிவோடும், ஆண்டவரே பெரியோர்களுக்கும் கர்த்தாவே பணிகிற பணிவோடும் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வரப்பா. வருங்கால சமுதாயத்தை தலைநிமிர்ந்து நிக்க வைக்க போறதற்காய் நன்றி. எல்லா பொல்லாத சாத்தானுடைய அகங்கார ஆவிகள் ஆண்டவரை வலை வீசி திரிகிற பொல்லாத கெட்ட ஆவிகள் பாதையிலே விதிக்கப்பட்டிருக்கிறதான தேவையில்லாத ஆவிகள் யாவும் பிள்ளைகளை விலகி பாதுகாத்து ஞானத்தோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரை வாழ்ந்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும் பெற்றோருக்கு ஆண்டவரே ஒரு அமைதியும் அன்பும் ஆறுதலும் உள்ள பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும்படியாக ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தப்பட அடைய
Praise the Lord, Kanasuna. Sound வருங்க. டொனால்ட் பிரதர் அவர்களை விடுவித்துக் கொண்டு டொனால்ட் பிரதர் நீங்கள் இந்த யுத்த தேசங்கள்ல இருக்கிற வாலிபர்கள், ரத்தம் சிந்த நினைக்கிற வாலிபர்கள், எல்லா வாலிப பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். வாலிப வாக்கு மாறவர்களே குமாரர் குமாரத்தில் ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே அப்பா ஆபிராப் ஆவிய இந்த வாலிப பிள்ளைங்க ஆபிராப் சத்தியத்தை சத்தியம் ஆவியானவர்
கிருபை செய்யுங்கப்பா பிதா தேவனே ராஜாவின் தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே அப்படியா கேட்டு ராஜா நன்றி அப்பா சங்கமம் செய்ய தேவனே நான் அரிசுத்தாவியை ராஜாவே எனக்காய் நன்றி ராஜாவே தேவன் நன்றி ராஜாவே நன்றி அப்பா புதா அப்படியா நீங்க சேப்பா நன்றி ராஜாவே இந்த ஊழியத்தை நன்றி ராஜாவே நன்றி பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமீன். ஆமேன். பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். மாக்கி எடுத்து விடுங்க. ஜெபிக்கிறீங்களா? ஓகே, நான் ஜெபத்தோடு கூட விட்டுக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலும் தகப்பனே இந்த வாலிபர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரை வந்து ஜெபித்த ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தாவே இருக்கிற ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லாரையும் நீர் காக்கிற தேவன், காண்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே லேசியனாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்காய் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை நீர் நடத்துற தேவனாய் இருக்கிறீர். உடைய வலது கரம் ஆண்டவரே அவர்களை பிடித்து நடத்துற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே இந்த வானொலி பல்கி பெருக கர்த்தாவே உதவி செய்யும். ஏமியை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே பிள்ளையோடும் கூட இருந்து கர்த்தாவே எல்லா காரியத்திலும் அப்பா கையின் பிரியாசங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தும்படியா சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. சுவாமி இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே உங்களை கரம் கூட இருந்து இயக்கத்தான் எல்லாரையும் நடத்தி வந்ததற்காக வாரம் முழுவதிலும் ஜபத்துக்கு வர முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகெங்கும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில சத்ருவான் வஞ்சிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு ஏசப்பா
வழி தப்பி போய்விடாதபடிக்கு உங்களை கிருபையின் கரம் கூட இருந்து ஏசப்பா அவர்களை பாதுகாத்து அவர்களை வழி நடத்தவன் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கத்தாவே இந்த ஜெபங்களை தொகுத்து வழங்க ஆண்டவரே உங்களை சகோதரி ஜனத்துக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காய் ஆண்டவரை உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னும் ஆண்டவரே சகோதரி கூடாக இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போவதற்காக எங்களுக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பத்தில் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் ஆண்டவரை கணவருடைய வேலை காரியங்கள் சகோதரி கைவிட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவகரம் கூட இருந்து ஏசப்பா ஜபிக்கிறோம். சாறு சகோதரன் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். இருக்கிற அந்த தேசத்தையும் இந்த தேசத்துல உள்ள தேவ பிள்ளைகள் எல்லாரையும் இரத்த கோட்டைகளை மூடி ஜபிக்கிறோம். சபைகளையும் மூடி ஜபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளிலும் கத்தாவே அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கத்தாவே அதே போல சகோதரி டாலிசிஸ்வருக்காக நன்றி சொல்லியிருக்கும். கணவருக்காக சொல்லி ஜபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை கூட செய்கின்ற காரியங்கள் உரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஜபிக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களையும் மீண்டும் ஆமீன் கொடுக்கிற ஒவ்வொரு பதில் ஆமீன் ஆமீன். அவருடைய லைன் கட்டாவிட்டது. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இதுவரை நேரமும் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வாரத்தில் நான் ஒரு மூவியை பார்த்தேன். அந்த மூவியை நீங்களும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு அறிமுகப்படுத்துங்கள். விசேடமாக கத்தோலிக்க நண்பர்கள், இந்து நண்பர்கள், யூத இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதனுடைய பேர் ஓம் சலோம் என்ற ஒரு மூவி. அது தோமா அவருடைய ஆலயம் கேரளாவில் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே எடுக்கப்பட்ட அந்த மூவி எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பேர் ஓம் சலோம் என்று தான் அந்த பெயர். ஞாபகத்தில் வைத்துங்கள். விசேடமாக கத்தோலிக்க நண்பர்கள், யூத நண்பர்கள், இந்து நண்பர்கள், கிறிஸ்தவர்களுக்கு கூட நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஆலயத்தில் நீங்கள் பார்ப்பீர்களா, முன்னுக்கு இருப்பது ஒரு கொடிமரம். அதாவது இந்து ஆலயங்களில் இருக்கிற ஒரு கொடிமரம் தான் முன்னுக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படியாக அந்த ஆலயத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தோமா அவர்கள் கட்டிய ஆலயம் என்று விசுவாசிக்கிறேன். 2000 ஆண்டுகளிலே கட்டப்பட்ட அந்த ஆலயம். அதற்காகவும் அதை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் பார்க்கக்கூடியதாக என்னென்ன காரியங்கள் நடைபெறுகின்றன, எங்கெங்கு ஆண்டவரை பற்றி கூறியிருக்கிறார்கள், அப்படியாக எடுத்து வருகிறார்கள். 2.5 மணித்தியால படமாக இருக்கும். அதை பாருங்கள். அதே வேளையிலே நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்து ஜபித்த சவரி டோலி முதல் தொகுத்து வழங்கிய சவரி ஜானட், நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்து வழி நடத்திய சவரி ஏமி அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே வாஞ்சியோடு கர்த்தர் 2 ஜபங்களை ஒப்புவித்த ஒவ்வொருவரையும் கண்ணீரோடு ஒப்புவித்த இந்த ஜபங்கள் விசேடமாக இந்த நாளிலே வாலிபர்களுக்கான ஜபங்களோடு கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்திலும் சபையிலும் காணப்படுகின்ற பொழுதும் ஊழியங்களுக்கு கூடாக வார இறுதி நாளிலே செல்கின்ற பொழுதும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நான் முன்னதாக சொன்னது போல நாங்கள் 12 வருடத்துக்கு முன்னதாக எங்களுடைய வானொலியின் விசேட ரேடியோ ஒன்று நாங்கள் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதே போல் ஒரு தொகை யூகேயிலே வந்து ஸ்டக் ஆகிட்டது. அதை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு சகோதரனிடம் கொடுத்தோம். அவர் பலருக்கு கொடுத்தார். இப்பொழுது அவர் 12 வருடத்துக்கு முன்னதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாக
கர்த்தருடைய ஊழியத்தை விரும்பியோ விரும்பாமலோ செய்தும் அந்த கர்த்தர் அந்த காண்கிறார். அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தார். குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம், விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு, வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சொல்லுங்க.